பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். தேவனோட கிருபையினால் இந்த புதிய வருஷத்தில் 3 மாதங்களை கடந்து அவருடைய கிருபையினால் இந்த 4வது மாதத்துக்குள்ளாக நம்ம அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளையும் நம்ம காணும்படி உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அது தேவனோட சுத்த கிருபை. நம்ம வாழ்க்கையில் தேவன் அநேக காரியங்கள், அநேக நன்மைகள், அநேக ஆசீர்வாதங்களை நம்மளுக்காக செய்திருக்கிறார். எனக்காக ஏசப்பா ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாளில் நம்ம ஜீவனோடு இருக்கோம் அப்படின்னா அது தேவனோட சுத்த கிருபை. உங்களை இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறார் அப்படின்னா உங்களை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து செல்றதுக்கு முன்னாடி தேவனோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்திட்டு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோட இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து செல்லுங்க. நிச்சயமாக இந்த புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நாகும் 1:15 துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமேன். ஆமாங்க, உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு தீமை செய்யும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி வர மனிதர்களை, வியாதிகளை, கடன் தொல்லைகளை, உங்களை துன்பப்படுத்தும்படியாக உங்களுக்கு தீமை செய்யும்படியாக சத்ரு எழுப்புகிற காரியங்களை தேவன் முழுவதுமாக சங்கரித்து விட்டார். இனி அந்த காரியங்கள், அந்த மனிதர்கள், அந்த வியாதி உங்களோட வாழ்க்கையில் வராது. ஆமாங்க, நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை நம்ம இடத்துல ஏதாவது தேவையில்லாத முள் வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது பிரச்சனை தான். ஏன்னா அந்த முள்ளெல்லாம் வளர்ந்துருக்கனால அதுக்குள்ளே பாம்பு, பூச்சி, எலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்குள்ளே தான் அடைக்கலம் போகும். நம்மளுக்கு ஒரே தொல்லையாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முள் செடிகளை நம்ம வெட்டி போடுவோம். நம்ம மேல் டாப்பில் அந்த செடிகளை வெட்டி போடுறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். ஆனால் மறுபடியும் அது வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு பிரச்சனை தான் ஏற்படுத்தும். அப்போ அதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? அந்த செடியை வேரோடு பிடுங்கி போடும்போது அது மறுபடியும் வளர்ந்து வராது. இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு விரோதமாக, நம்மளுக்கு தீமை செய்யும்படியாக எந்த ஒரு மனுஷன் இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தேவனோட கரத்தில் ஒப்பு கொடுங்க. நானே அதை ஹேண்டில் பண்ணுறேன்னு நினைக்கும் போது இந்த முள் செடியை மேல் டாப்பில் வெட்டுற மாதிரி தான். அப்போதைக்கு வேணால் ஹேண்டில் பண்ணி நம்ம சாதிச்சிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை வரும். ஆனால் இது தேவனோட கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த வேரிலிருந்து அதை பிடுங்கி போடுவார். அவர் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலை கிடைக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் தேவனோட கரத்தில் விட்டுட்டு நீங்கள் அமைதியாக அவரோட பிரசன்னத்தில் அமர்ந்து அவரை துதிக்க மாத்திரம் செய்யுங்க. மற்றதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். நீங்கள் பயப்படும் மனிதர்கள் கரத்திலிருந்து, உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிற மனிதர்கள் கரத்திலிருந்து, நீங்கள் பயப்படும் காரியங்கள், சூழ்நிலைகள்லேருந்து தேவன் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான முடிவை தந்து உங்களை விடுதலையாக்குவார். இந்த மாதத்தில் தேவன் உங்களோட வாழ்க்கையில் 2 காரியங்களை செய்ய போகிறார். முதலாவதாக நான் சொன்ன மாதிரி உங்களை விடுவிக்க போகிறார். அந்த விடுதலை நிரந்தரமான ஒரு விடுதலையாக இருக்க போகுது. சப்போஸ் நீங்கள் வியாதியினால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். அந்த வியாதி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு அடிக்ஷனில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த அடிக்ஷன்லேருந்து உங்களை விடுவிக்க போகிறார். மீண்டுமா நீங்கள் அந்த அடிக்ஷனுக்குள்ளாக போக மாட்டீங்க. இல்லை ஏதோ ஒரு நபரை பார்த்து பயப்படுறீங்க, அவங்க உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த நபர்களிடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பார்க்கவே மாட்டீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு கடன் தொல்லையினால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடனே வாங்காதபடி முற்றிலுமாக முழுமையான ஒரு விடுதலையை தரப்போகிறார். இந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தினால நீங்கள் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், உங்களை எந்த ஒரு காரியம் துன்பப்படுத்தி கொண்டிருந்தாலும் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு முடிவை தரார். நீங்கள் அதை முழு இருதயத்தோடு அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்க.
இந்த வர நாட்களில் தேவன் எந்தெந்த காரியங்கள்ல இருந்தெல்லாம் உங்களை விடுவிக்கிறாரோ அதை நீங்கள் மறுபடியும் காணவே மாட்டீங்க. விசுவாசத்தில் தைரியமாக அறிக்கை செய்யுங்க, போல்டாக இருங்க, நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவதாக தேவன் உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறது, உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களோட வாழ்க்கையிலையும் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு. இப்போ இந்த முள்ளு செடியை நம்ம வேரோட வெட்டி பிடுங்கி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று அந்த மண்ணை பண்படுத்தி ஒரு புதிய தோட்டமோ இல்லை செடியோ நட்டு வைப்போம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு புது பில்டிங்கை இல்லை ஒரு வீடை ஏதோ ஒன்று அந்த இடத்துல நம்ம புதுசாக செய்வோம். அந்த இடத்த அப்படியே விட்டுற மாட்டோம். இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரு. எப்படி அந்த முள்ளு செடியெல்லாம் பிடுங்கி வந்து போடுறோமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நிறைய காரியங்கள்லேருந்து தேவன் நம்மளுக்கு விடுதலை தரார். விடுதலையை தந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறார். ஸோ தேவன் உங்களை ஒரு காரியத்திலிருந்து விடுவிக்கிறார் அப்படின்னா நீங்கள் மீண்டுமா அந்த காரியத்துக்குள்ளாக போகக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் முடிவுக்கு வருது அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் புதுசாக நம்மளோட வாழ்க்கையில் துவங்க போதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நாட்களில் தேவன் உங்களை நீங்கள் கஷ்டப்படுற காரியங்கள்லேருந்து விடுவிக்கிறார் அப்படின்னா அதிலிருந்து ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்க போகிறார். அதனால எதில் இருந்து தேவன் உங்களை வந்து விடுவித்தாரோ மீண்டுமா அந்த காரியங்களிடத்துல அந்த நபர்களிடத்துல அந்த கடன் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமா அந்த காரியத்துக்கிட்ட போகாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், தேவனை பற்றி கொள்ளுங்க, அவர் பிரசன்னத்தில் அமருங்க, எல்லாவற்றையும் தேவனோட கரத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால் எந்த ஒரு பயமும் கலக்கமும் இல்லாமல் தேவனோட கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரோட சமூகத்தில் அமர்ந்து அவரை துதிக்க மாத்திரம் செய்யுங்க. நிரந்தரமான விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய துவக்கத்துக்காக ஆயத்தமாகுங்க. இப்போ வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இசப்பா, இந்த புதிய மாதத்தை காணும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. கடந்த மாதங்கள் நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த புதிய மாதத்தில் கூட துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லைன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்களே தகப்பனே. இசப்பா, எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு தீமை ஏற்படுத்தும்படியான ஆண்டவரே எந்த ஒரு மனிதர்கள் நிலைத்திருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருந்தாலும் சரி, சத்ரு எத்தனை விதைகளை எங்களை துன்பப்படுத்தணும்னு விதைத்திருந்தாலும் சரி ஆண்டவரே, அதெல்லாம் நீர் சங்கரித்து விட்டீரே, அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் மீண்டுமா அந்த காரியங்களை காணாத படிக்கு ஆண்டவரே அதை முழுவதுமாக நீர் அழித்து விட்டீரே, அதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, அந்த நாளிலும் கூட தகப்பன் உங்களோட சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே உங்கள் முகத்தை நோக்கி என்னென்ன காரியத்துக்காக என்னென்ன கண்ணீரோடு கவலையோடு அமர்ந்திருக்காங்களோ ஆண்டவரே அதை நீர் கண் நோக்கி பாருங்க தகப்பனே. அவங்க ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை தந்து அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தி வைங்க தகப்பனே. ஏசப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. ஏசப்பா, அவங்களால ஆண்டவரே அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர முடியலனாலும் ஆண்டவரே உமக்கு அது லேசான காரியம் ராஜா. ஸோ என்னென்ன காரியங்களுக்காக என்னென்ன ஒரு காரியத்தில் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கண்ணீரோடு உங்களோட பாதப்படியில் அமர்ந்து உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலையை தந்து ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தி வைங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரை எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. ஏசப்பா, போக்கிலும் வரக்கிலும் பாதுகாத்து கொள்ளுங்க. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. எந்த ஒரு வீண் செலவோ ஆண்டவரை எந்த ஒரு பலவீனமோ ஏற்படாத படிக்க கரத்தினால எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஏசப்பா, உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க உமக்கு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. இந்த மாதத்தில் மீதியான நாட்களில் மீதியான வேலைகளும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் நேசிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமீன். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தரமான விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அப்படி உங்களோட வாழ்க்கையில் தேவன் அற்புதமான காரியங்களை செய்யும் போது அந்த சாட்சியை எல்லார் இடத்துலையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இவங்களோட வாழ்க்கையில் தேவன் இப்படி செய்வார்னா என் வாழ்க்கையும் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஸோ உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோவாவோ வீடியோவாவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாவோ உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதை இந்த சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise Lord. I hope you all are happy in our Christ. By the grace of our God, we are entering into this new month of this year. For the past 3 months, He has protected us, He has guided us, He has provided all our needs. So before entering into this new month, sit in His presence at least for 30 minutes and worship Him, give thanks to Him, and enter into this new month with a grateful heart so that this month will be a great blessing for you. Come, now let's see what our God has promised us for this month. The promise was given by our God for this month is Nahum chapter 1 verse 15. Never again shall the worthless pass through you. He is utterly cut off. Amen. Yes, whatever is rising against you with the intention to hurt you, it might be someone you know, it might be a sickness, it might be a debt, it might be an addiction, or it might be a seed that the Satan is trying to plant in your life. So no matter what is rising against you with the intention to hurt you, our God has defeated it. You will never again see that in your life. When there are bushes and thorns growing around in your place, if you don't clean it up, soon it will be a home for spiders, insects, snakes, and etc. So whenever there is an unwanted bushes or thorns growing around your house, you will clean it up, or it will be very dangerous for you. If you just cut it on the top, and if you forgot to cut the roots, then the thorns will grow back in a while. So if you just cut it on the top, you will not have any problem for a while, but the thorns will grow back again. But if you cut it and remove it from the root, it will not grow back again. Likewise, in our life, whatever problem we are facing, whoever is rising against us with the intention to hurt us, no matter what sickness you are facing, no matter what addiction you are in, if you try to come it out by yourself, you might feel like you have came out of it for a while, but it will not be a permanent solution or permanent deliverance. If you want to overcome everything, and if you want a permanent deliverance from everything and every person who is against you, you have to surrender it in our God's hand. If you surrender it to Him, He will destroy the root. And when He destroys the root, it will not grow back again. You will not be able to see that problem again. So you sit still and let God handle everything. God is going to do 2 things in your life this month. The first one is deliverance, and when He delivers you, it will not come back again. It might be sickness, you will not face that sickness again. It might be some kind of addictions, or you might be under control of some person and they are hurting you, or you might be stuck with a huge amount of debt. No matter what it is, surrender it in our God's hand, and He will deliver you, and that deliverance will be permanent. You will never face those situations and those persons and those sickness and those debt again in your life. So trust it with all your heart. Have faith in our God. Sit still in His presence, worship Him, and let God handle everything.
And the second one is He will bless you and He will make you a blessing in others' life. So whenever we clean the places filled with bushes and thorns, you will either plant new trees or you will build something in that place. You will make use of that place and you will turn it into a new place. Likewise, our God is turning your life. He is giving you a new beginning. He is going to deliver you and He is going to give you a new beginning, and He is going to lift your head up, and He will bless you abundantly. So throw away all that is bothering you and get ready for your new beginning. So sit still in our God's presence. Let Him handle everything. Just worship Him and get ready for your new beginning. God bless you all. Have a blessed month. Amen.